ஹலோ காய்ஸ், நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன எங்கே போகிறோம்னு சொன்னால் பஹ்ரைனில் இருக்க கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறோம். அரபி கண்ட்ரியில் கிருஷ்ணன் கோயிலான்னு நீங்கள் நினைக்கல. பாருங்கள், நமக்கு இன்னும் ஃபுல்லாக தெளிவாக அதை பற்றி பார்க்கல. இப்போ நான் பஹ்ரைன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கேன். இதான் என்ட்ரன்ஸு பாருங்கள். நம்ம இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். போகும்போது கடைகள் எல்லாம் இருக்கும். நம்ம பூ, ஆரம் எல்லாம் வாங்கிடலாம். பாருங்கள், இப்படி தான் நம்ம போகணும். கொஞ்சம் இடத்துல ஒரு 5 மீட்டர் நடக்கணும், அவ்வளோதான். அதுனா நேரம் நம்ம கோயில் உள்ளதான் என்ட்ரு ஆகும். இந்த கோயில் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு பழமையானதுன்னு சொல்லுவாங்க. 200 வருஷம், அதாவது இப்போ 200 வருஷத்துக்கு தான் 2019 200வது வருஷ கொண்டாட்டத்துக்கு தான் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணார். இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, இங்கே இது கிருஷ்ணன் கோயில். இந்த கிருஷ்ணர் வந்து சிறிய பிராயத்தில், அதாவது 7 வயசு பருவத்தில் உள்ள கிருஷ்ணன் சிலையை தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே உள்ள சிறப்பு. அதுபோல் பக்கத்தில் சிவன் கோயிலும் இருக்குது. அதுபோல் கீழே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதாவது கிருஷ்ணன் கோயில் எல்லா கோயிலையும் ஆஞ்சநேயர் இருப்பார். அதுபோல் இங்கேயும் ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த கோயிலில் வந்து ஜென்மாஷ்டமியும் தீபாவளியும் நல்ல சிறப்பாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துடலாம். பாருங்கன்னு சிவன் கோயிலில் ஏதோ விசேஷம் தோணுது. சிவராத்திரியாக இருக்குன்னு தெரியுது. அங்கே இன்னும் ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். பாருங்கள், இதான் சிவன் கோயில். இன்னும் காலையில் வந்த வெள்ளிக்கிழமை காலையில் வந்து இங்கே ஏதோ விசேஷம் தோணுது. கணபதி ஹோமம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கணபதி ஹோமம் எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. வாருங்க பார்ப்போம். சரி, இனி வாங்க, நமக்கு இனி மேலே போய் கோயிலுக்கு கிருஷ்ணன் கோயிலை சாமி கும்பிட்டுட்டு வருவோம்.
சாமி கும்பிட்டாச்சு, இனி கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், இனி கணபதி கும்பத்தையும் பார்த்துட்டு இனி கிளம்ப வேண்டியதான். இனி நமக்கு நின்னட